கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனமும் 8வது வசனத்தையும் வாசியுங்கள். நீங்கள் ஒருபோதும் மோசம் போகாதீர்கள். தேவன் உங்களை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று நீங்கள் எதாயும் விதைத்தால் மாம்சத்தினாலே அழிவை அடைவீர்கள். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று தந்திருக்கிற வேத வசனத்துடைய வாக்குத்தத்தங்களும் அப்படிதான் இருக்கு. நீ அறுக்கிற காரியத்தை கம்பீரமாய் சுமந்து கொண்டு திரும்பி வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனை பரியாசம் பண்ண விட்டார், அவர் யாருக்கும் உன்னை கைவிடார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்ட மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இட்ஸ் an option. அல்லேலூயா, அல்லேலூயா. இது மாம்சத்துக்கு என்று விதைக்கிறாய் இல்லை ஆவிக்கு என்று விதைக்கிறாய் சொல்லி ஓய்ந்தாராய்ந்து பார்க்கத்தக்கதாய் கர்த்தருடைய நியாயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய நியாயம் என்று சொல்லி அவன் நமக்கு தெரியாத வண்ணமாய் மனிதன் யோசிக்கிற மாம்சத்தின் காரியத்தை விதைத்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொன்ன ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த ஆலயம் கட்டப்படாவிட்டால், இந்த ஆலயம் தேவனுக்கு பிரியமா இல்லாவிட்டால் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அவர் கண்களுக்கு பிரியமா இருந்தால் நீ ஒருவேளை கட்டப்பட்டிருக்கிறார், ஆனால் கண்களுக்கு பிரியமா இல்லாவிட்டால் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்க திருடனை போல வருகிறார். திருடன் அவசரமாக வரும் பொழுது அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்ட தருணம் உண்டு ஒரு நொடி பொழுதுல. அல்லேலூயா, அல்லேலூயா. திருடன் ஒரு நொடி பொழுதுல திருடிட்டு போயிட்டான்னு சொன்னா அவன் எல்லா பொருளையும் திருடிட்டு போக மாட்டான். விலை உயர்ந்த பருகிற அந்த விலை உயர்ந்தப்பட்ட காரியத்தை மட்டும் திருடிட்டு போயிடுவான். அல்லேலூயா.